ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு 1.5 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 7லேருந்து 8 பல் பூண்டு, இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக அப்படியே இந்த கரண்டி வச்சே ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சீரகம், பூண்டு, மிளகா, தனியா, துவரம்பருப்பு எல்லாத்தையும் இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனும் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ரசம் இந்த மாதிரி ஃபுல்லாக நுறையா வரும்போது லாஸ்ட்டாக தான் உப்பு ஆட் பண்ணணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா டேஸ்டான ரசம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பாய்.